இறைவனத்தை குறி எப்பவும் போல் இந்த வீடியோ தொடங்குவோம். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நண்பர்களே, மற்றொரு புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்பது ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. இப்போ 2024ஆம் ஆண்டு தொடங்கி ஒரு ஃப்ளாஷ் மாதிரி ஒரு 6 மாதம் முடிய போகுது. அதாவது முதல் பாதியான 2024 முடிஞ்சிருச்சு. 2024ஆம் ஆண்டு தொடங்கிய பொழுது இந்த ஆண்டு எப்படி இருக்கும், எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அப்படிங்கிறத பற்றி பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் நானும் பேசி வந்தேன். பல பேரை சந்தித்தோம். அது எப்படி இருந்ததுங்கிறத பற்றி பார்த்தோம். இரண்டாவது பாதி, செகண்ட் ஆஃப் 2024, 12 ராசிகளில் எந்தெந்த ராசிகளுக்கு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசி. இந்த ஜாக்பாட்னா என்ன அப்படின்னா, எதிர்பாராத விஷயங்களில் மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கிறது தான். அந்த வகையில் இந்த ஆண்டு இரண்டாம் பகுதியில் ஜாக்பாட் அடிக்கும் ராசிகள் 12 ராசிகள் எது அப்படின்னு பார்க்கும்போது அதில் முதலிடம் பெறுவது மிதுன ராசி. இது ஏற்கனவே பல இன்டர்வியூஸ்லையும் கூட நான் சொல்லியிருக்கேன். இந்த மிதுன ராசியானது இப்போ தற்சமயம் பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியுடைய வலுவினால் மிகுந்த நல்ல பலன்களை அடைய முடியும். குறிப்பாக ஜூன் 12ஆம் தேதி முதல் நவம்பர் 4ஆம் தேதி வரை சனி வக்ரகதியில் இருப்பதனால் அந்த ஒரு அமைப்பு அப்படின்னா ரெட்ராகிரேடுன்னு சொல்லுவாங்க. ஆன்டி கிளாக் வைஸ் சனி பகவான் சுற்றுவார். அந்த அமைப்பில் பாக்யஸ்தானத்தில் பாக்யஸ்தானாதிபதியான சனி பகவான் ஜென்ரலாக ஒரு கிரகம் நீச்சம் அடைந்தால் கெடுபலனை தரும். கெடுபலன்னா கெட்ட பலன்களை தராது. அந்த கிரகத்துடைய சக்தியானது, பவர் என்பது இழந்து விடும் சொல்லுவாங்க. ஆக சனி பகவான் வக்ரமாகி, அதாவது ஆட்சி பெற்று வக்ரமாகி நீச்சமடையும் போது அதீத நல்ல பலன்களை செய்வார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இயல்பில் சனி பகவான் ஒரு முழுமையான பாவம் சம்பந்தப்பட்ட கிரகம். ஒரு மனிதனின் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய, அன்றாடம் நடக்கக்கூடிய அத்துணை விதமான பிரச்சனைகளுக்கும் யார் காரணகர்த்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். நேரடியாகவோ மறைமுகமாகவோ இருளை குறிப்பது, டார்க்னஸை குறிப்பது. அப்படிப்பட்ட சனி பகவான் பாக்யஸ்தானத்திற்கு அதிபதியாக ஆட்சி பெற்று வக்ரம் பெற்று நீச்சம் அடையும் பொழுது மிதுன ராசி என்பவர்களுக்கு அதீதமான சுபத்துவ பலன்கள் கிடைக்கும். எப்படிப்பட்ட சுபத்துவ பலன்கள்? இது நாள் வரைக்கும் மிதுன ராசி என்பவர்கள் கடன் தொல்லை, பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதனால் அவஸ்தைப்பட்டு கொண்டு இருக்கீங்க அப்படின்னாக்க அந்த அவஸ்தையிலேருந்து மீண்டு வருவீங்க. இன்னும் என்னெல்லாம் செய்வார் இந்த சனி பகவான் இந்த மாதிரி சுபத்துவம் அடைவதனால அப்படின்னு பார்த்தோம்னா, மிதுன ராசி என்பவர்களுக்கு குறிப்பிட்டு நான் சொல்லணும்னு சொன்னால், சகோதர சகோதரிகளினால், அதாவது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மூலியமாக கடந்த 2லேருந்து 3 வருஷத்துக்குள்ள, இந்த லாஸ்ட் 2-3 இயர்ஸ்க்குள்ள மிகப்பெரிய அளவில் சண்டை சச்சரவுகள் நடந்திருக்கும். இது ஒரு பக்கம் இருக்க, மிதுன ராசி என்பவர்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல வேலை மாற்றங்கள் நடந்திருக்கும். ஏற்கனவே இருந்த கம்பெனிஸில் ஒன்றும் இல்லாத இடத்துலேருந்து பிரச்சனைகள்லாம் கிளம்பி அது பெரிய லெவலுக்கு ஊதி திடீர்னு அந்த இடத்துலேருந்து வேலையை விட்டு விலகிற அளவுக்கு, அதாவது மிகப்பெரிய நல்ல பேர் இருந்த ஒரு கம்பெனியில் திடீர்னு ஒருத்தர் விலகும்படியான சூழ்நிலைகளை ஏற்படுத்தியிருக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே முக்கியமாக குடும்பத்தில் தந்தைக்கும் மகனுக்குமான உறவுகள், இந்த உறவுகளில் ஒரு பெரிய ரப்சர் ஏற்பட்டிருக்கும். ரப்சர்னா அப்பா கிட்ட பொண்டாட்டியுடைய பிரச்சனைனால பேச முடியாமல் போகிறதோ, இல்லை அப்பா அம்மாவை விட்டு தள்ளி வேறு ஊருக்கோ, ஒரே ஊர்லேயே வேறு வீட்டுக்கு காலி பண்ணி தனி கொடுத்தனம் வருதோ, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டிருக்கும்ல. இந்த பிரச்சனைகள்லாம் விலகி குடும்பத்தோடு மறுபடி ஒன்றா சேரக்கூடிய, சுமூகமாக சேரக்கூடிய சூழ்நிலைகள், பணப்பிரச்சனை, கடன் தொல்லையிலேருந்து வெளியில் சர்ப்ளஸ்க்குள்ளே போகிறது, நிறைய பணம் சேவிங்ஸ் பண்ணுறது, வீடு வாங்குறது, கார் வாங்குறதுக்குள்ளே போகிறது. இந்த மாதிரியான அமைப்பு, பிரிந்து போன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒன்றா சேரத்துக்கு உண்டான வாய்ப்புகள், பழைய பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு குழந்தைகள் கூட சேர்ந்து பார்த்து பேசி பழகக்கூடிய வாய்ப்புகள், இப்படி எல்லா விதத்துலேயும் ஆரோக்கியமெல்லாம் சரியாகி வியாதிகள், மிகப்பெரிய வியாதிகள்லேருந்து சரியாக வரக்கூடிய வாய்ப்புகள், எல்லாம் சரியாக வரக்கூடிய வாய்ப்புகள். அப்படிப்பட்ட மிதுன ராசிக்கு இருந்தது. ஆக மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த செகண்ட் ஆஃப் 2024 உங்களுக்கு முதலிடம் ஜாக்பாட்டில் எதிர்பாராத அளவில் பணம், பேர், புகழ், பதவிகள் கூட வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மிதுன ராசிக்கு அடுத்தபடியாக
துலாம் ராசி இந்த ஜாக்பாட் அடிக்கக்கூடிய இடத்துல 2ஆம் இடத்துல இருக்கு. இதற்கு என்ன காரணம்? எப்பவுமே பலன் சொல்லுவதற்கு முன்னாடி நம்ம 2-3 கிரகங்களை மட்டும் கணக்கில் எடுத்துப்போம். முதல்ல ஒரு வருஷத்துக்கு மேலே மூவ் ஆகக்கூடிய பிளான்ஸ், 1 இயருக்கு மேலே, அதாவது குரு, ராகு, கேது, சனி பகவான், இந்த 4 கிரகங்கள் மிக மிக முக்கியமான இடங்களை பெறுகின்றன. இப்போ துலாம்க்கு 5ஆம் இடத்தில் சனி, 6ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் குரு, அதே மாதிரி துலாம் ராசிக்கு 12ஆம் இடத்தில் கேது. இந்த அமைப்பில் எந்த மாதிரியான பலன்களை நோக்கி 2024ஆம் ஆண்டு துலாம் ராசிக்கு செல்லவிருக்கிறது? ஒரிஜினலாக துலாம் ராசி நேயர்களாகிய நீங்கள் தர்மத்துக்கு கட்டுப்போனவங்க. மற்றவங்க என்னதான் தப்பு செய்தால் கூட தர்மத்தின் வழியில் நடக்கணும், அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறதுல நீங்கள் தளரவே மாட்டீங்க. அதாவது பல பேர் உங்களை உதவி செய்யறதுனால ஏமாற்றிருப்பாங்க. அதுக்கெல்லாம் மீறியும் கூட மறுபடி அவங்களுக்கே கூட திருப்பி உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையுடைய துலாம் ராசி நண்பர்கள். துலாம் ராசி நண்பர்களுக்கு இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உண்டு. வாழ்க்கை துணை, இப்போ துலாம் ராசியில் ஆண்கள் இருக்காங்கன்னு சொன்னால் மனைவி பயங்கரமாக அக்ரஸிவான ஆளாக இருப்பாங்க. சண்டை போடக்கூடியவங்களாக இருப்பாங்க. எல்லாத்துக்கும் சண்டை படிக்கிறவங்களாக இருப்பாங்க. சாதாரணமாக மனைவி சொல்கிறத கேட்டாலும் சண்டை, மனைவி சொல்கிறத கேட்கலைனாலும் சண்டை. இது எல்லாத்துக்கும் மேலே விளையாட்டுத்துறை மற்றும் கலைகளில் ஆர்வம் மிக்கவர்களாக இருப்பாங்க. இது துலாம் ராசி அன்பர்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று 6இல் ராகு, 8இல் குரு பகவான் மறையும் பொழுது, குரு 6ஆம் இடத்ததிபதி 8இல் மறையும் பொழுது விபரீத ராஜயோகத்தை கொடுக்கிறது. உங்கள் ராசியில் உச்சம் பெறக்கூடிய சனி பகவான் 5இல் போய் ஆட்சி பெற்று வக்ரம் பெறுவது இந்த ஜூன் 12 முதல் நவம்பர் 4ஆம் தேதி வரை இன்னும் நல்ல பலன்கள். என்ன மாதிரி பலன்கள்? ஒரு சாதாரண வேலையில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு மிகப்பெரிய அளவில் சம்பளத்தில் பெரிய வேலை கிடைச்சா அந்த வாழ்க்கை எவ்வளோ பெரிய மாறும். நல்ல வீடு ஒன்று கிடைக்கிறது, நல்ல மனைவி கிடைக்கிறதுக்கெல்லாம் கொடுப்பன வேணும்னு சொல்லுவாங்க. நல்ல வண்டி வாகனம், நல்ல மனைவி, நல்ல வீடு கிடைக்கிறதுக்கெல்லாம் கொடுப்பன வேணும். அப்படி நல்ல வீடு ஒருத்தருக்கு நல்ல விலையில் கிடைக்குதுன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய திருப்தி அது. சரி, நல்ல மனைவி உலகத்தில் கிடைப்பாங்களா, நல்ல கணவன் கிடைப்பாங்களா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். கிடைச்ச கணவனை மனைவியை நல்லவங்களாக மாற்ற முடியும்னா அது கொஞ்சம் ஈஸி தான் கம்பேரிட்டிவ்லி. ஸோ அந்த மாதிரியான நல்ல உறவுகள், நல்ல குடும்பம், நல்ல திருமணம் வாய்ப்புகள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் அமையும் இந்த ஆண்டு 2ஆம் பகுதியில். அப்போ ரொம்ப வருஷமாக, ஒரு 6 வருஷம் 8 வருஷமாக நாங்கள் வரன் தேடிட்டு இருக்கோம், எங்கள் வீட்டில் பொண்ணு இருக்குது, பையன் கிடைக்கலன்னா உங்களுக்கு இந்த 2ஆம் பகுதியில் நல்ல மருமகன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், மாப்பிள்ளை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் விருப்பப்பட்டபடி, நல்ல பார்க்குறதுக்கு ஹேண்ட்ஸமாக, நல்ல படித்தவரா, நல்ல ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவரா, அந்த மாதிரியான மாப்பிள்ளை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம். துலாம் ராசிக்கு எதிரிகளிலிருந்து வெற்றி கிடைக்கும். அதாவது எதிரிகள் உங்களோட சவால்கள், எதிரிகளுடைய தாக்குதல்கள்லேருந்து அவங்கள அடித்து நொறுக்கி போட்டு வெற்றி கிடைக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும். உங்களை கண்டு இப்போ எதிரிகள் நடுங்குவாங்க. அந்த மாதிரியான நேரமாக மாறுது. இதற்கு அடுத்தபடியாக துலாம் ராசிக்கு முக்கியமான ஒரு திருப்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார நிலையில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள். ஒரு எடுத்துக்காட்டுக்கு, இந்த ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவர்கள், துலாம் ராசியில் இருக்கக்கூடிய காவல்துறை, சட்டத்துறையில் பணியாற்றக்கூடிய வக்கீல்கள், நீதிபதிகள், முக்கியமாக அரசியல் தலைவர்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமாக ரியல் எஸ்டேட், லேண்டு சம்பந்தப்பட்டது, நிலம் சம்பந்தப்பட்ட வியாபாரங்களில் இருக்கக்கூடியவர்கள், ஹோட்டல் துறையில் கொடியாற்றி கொண்டிருப்பவர்கள், இல்லை ஹோட்டல் துறையில் சின்ன ஹோட்டல்லேருந்து பெரிய ஹோட்டல் வச்சுருக்கிற வரைக்கும் சனியுடைய ஆதரவு இல்லாமல் ஹோட்டல் பிஸ்னஸுக்குள்ளே காலை கூட எடுத்து வைக்க முடியாது. இவர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட் அந்த செகண்ட் ஆஃப் 2024 இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக இந்த ஜாக்பாட்டில் துலாம் ராசி 2ஆம் இடம் பிடிக்கும்னு பார்த்தோம். இந்த 3ஆம் இடத்தை பிடிக்கக்கூடிய ராசி எது அப்படின்னா கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாமல் தனுசு ராசி தான். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ரொம்ப நாளாகவே, ரொம்ப வருஷங்களாகவே மனசில் ஒரு குறை. அந்த குறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன நல்லா வாழ்ந்துட்டு இருந்த ஒரு வாழ்க்கை, மிகப்பெரிய அளவில் நல்ல பொருளாதாரம், வேலை வாய்ப்பு, வியாபாரம் எல்லாம் இருந்தது. அப்படியே இந்த சீட்டு கட்டெல்லாம் சரிகிற மாதிரி சரிஞ்சு இப்போ அடிமட்டத்தில் இருக்குது. இந்த வாழ்க்கையில் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், திக்கு தெரியாமல் காட்டில் தனியாக ஒரு இருட்டில் இருக்கக்கூடிய அளவில் மனசில் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள். 7.5 சனி முடிஞ்சாச்சு சார்,
ஆனால் இன்னும் ஏழரை சனி இருக்கிற மாதிரி தான் சார் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி நண்பர்கள் தான் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அப்போ என்ன நடக்குது தனுசு ராசி? தனுசு ராசிக்கு கல்யாணத்துக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு கல்யாணமே நடக்க மாட்டேங்குது. என்ன பண்ணாலும் வரன் செட் ஆக மாட்டேங்குது. பொதுவாகவே 90s கிட்ஸ் 2K கிட்ஸுக்கு வரன் அமையறதுல கஷ்டம் இருக்குது. இதில் தனுசு ராசிக்கு இன்னும் சான்ஸே இல்லையா? நமக்கெல்லாம் வாழ்க்கையில் கல்யாணமே கிடையாது. நமக்கெல்லாம் கல்யாணம் இந்த ஜென்மத்தில் கிடையாது. இனி ஒரு ஜென்மம் வந்தாலும் கூட நல்ல பொண்ணு கிடைக்குமா, நல்ல பையன் கிடைப்பானா, அது அப்புறம் தான் பார்க்கணும். இப்போதைக்கு நமக்கு திருமணம் என்பது சாத்தியம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்க தனுசு ராசி என்பவர்களுக்கு ஒரு விடிவெள்ளி செய்தியாக இந்த ஆண்டு 2ஆம் பகுதியானது உங்களோட வேலை மாற்றங்களாக இருக்கட்டும், வியாபாரத்தில் அதல பாதாளத்தில் கடனில் இருக்கக்கூடியவர்களாகட்டும், நாளைக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு கூட வரப்போகிற காலம் என்பது இந்த 6 மாதம் பொற்கால காலமாக வரும். கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை தனுசுக்கு. இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு திருமணம் என்பது இந்த ஆண்டு இறுதிக்குள்ள கண்டிப்பாக நிச்சயமாகும். எஸ்பெஷலி செப்டம்பருக்குள்ள திருமணமே நடக்காதுன்னு நினைச்சவங்களுக்கு கூட திருமணம் நடக்கும். நல்ல மனைவி, நல்ல கணவன், அழகான மனைவி, அழகான கணவன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த ஒரு பகுதி ஒரு பக்கம். துலாம் ராசிக்கு ஒரு பகுதி சொன்னோம். தனுசு ராசிக்கு வந்து மிகப்பெரிய பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய இடத்துல இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஃபாரினில் வந்து எஜுகேஷன் ஜாபுக்காக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா அவங்களுக்கு கூட இந்த ஜாப் ப்ராஸ்பெக்ட்ஸ், வெளிநாட்டில் எஜுகேஷன் ப்ராஸ்பெக்ட்ஸு நினச்ச யூனிவர்சிட்டியில் கிடைக்கிறது, நினச்ச கம்பெனியில் வேலை கிடைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸு இருக்குது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம். சார், நான் வந்து புத்திர பாக்கியம் இல்லை சார், தனுசு ராசியில் இருக்கேன், எனக்கு புத்திர பாக்கியமே இல்லை சார். எப்போவும் நான் ரொம்ப வருஷமாக கல்யாணம் ஆகி எனக்கு வந்து எப்போவுமே வந்து புத்திரத்துக்காக நாங்கள் ட்ரை பண்ணுறோம், ஆனால் எந்த ஒரு சயின்டிஃபிக் மெத்தட்ஸ்லாம் ட்ரை பண்ணி கூட புத்திர பாக்கியம் இல்லை. உங்களுக்கான காலம் வந்து இப்பொழுது இந்த 6 மாதத்தில் 10 வருஷம் ஆச்சு கல்யாணமாகி குழந்தை இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு கூட குழந்தை பாக்கியம் வரக்கூடிய அளவுக்கு புத்திரஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று, வக்ரம் பெற்று, நீச்சம் பெற்று அதீத ராஜயோக பலன்களை தர கடமைப்பட்டவராக இருக்கிறார். ஆக இந்த 2024ஆம் ஆண்டு 2ஆம் பாதியில் பார்த்தீங்கன்னா முதல்ல மிதுனம், அதுக்கு பிறகு துலாம், அதுக்கு பிறகு தனுசு ராசி. இந்த 3 ராசிகளுக்கும் கெட்ட நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாம் போய் லைஃப்பை விட்டு விலகி புதுசாக ஒரு சூரிய உதயத்தை பார்த்து ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய எண்ணங்கள், புதிய முயற்சி, புதிய வாய்ப்புகள் கிடைச்சு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய டேர்ன் அரவுண்ட் லைஃப்பில் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கக்கூடிய அளவிற்கு வருகின்ற இந்த 6 மாதங்கள், ஜூலை முதல் எஸ்பெஷலி டிசம்பர் வரை. இதில் ரொம்ப முக்கியமானது ஜூன் 12 முதல் இந்த நவம்பர் 4ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப முக்கியமான காலகட்டங்கள். இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்களை, மிகப்பெரிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய சிவசுப்பிரமணிய சுவாமி முருகப்பெருமான் உங்களுக்கு அருள் புரிவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.